حي على الصلاة. அடுத்த நிலையில் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? சலபிகள் வஹாபிகள் இவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம், யாரு? ரெண்டாவது கேள்வி என்னன்னா, அப்துல் பாசித் புகாரி, இந்த முஜாஹித் ரசாதி, அவங்க கொள்கை என்ன? இளைஞர்கள் அவங்க பணிக்கு அதிகமா இருக்காங்க, நம்ம அவங்களை ஃபாலோ பண்ணலாமா? அப்புறம் முப்பாரிஸ் தஜோதி ரசாதி இருக்காரு, அவர் எதுக்காக அதிகமா கிடையாதுன்னு ஒரு 10வது தரமா சொல்றாரு. இதை கொஞ்சம் விளக்குங்க போலானா? இதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நீங்கள் யாரை பற்றி பேசுனீங்களோ அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நான் பேசுகிற பேச்சுக்கு எந்த விளக்கம் கேட்கலாம் பதில் சொல்ல முடியும். இப்போ அவங்க அப்படிப்பட்டவங்களா இப்படிப்பட்டவங்களா யாருன்னு சொல்லி ஃபத்வா கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவங்க பேசுகிற பேச்சு அவங்களுக்கு அல்லாஹ்க்கு மத்தியில் உள்ளது. நீங்கள் அவங்க இந்த மாதிரி லைவ் நடத்தினாலோ இல்லை அவங்கள்ட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சாலோ நீங்கள் இப்படி சொன்னீங்க, இதுக்கு என்னங்க விளக்கம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுங்க. தனிப்பட்ட நபர்களை பற்றி இங்கே கேள்வி கேட்காதீங்க. ஒன்று. ரெண்டு, அடுத்தபடியாக முதல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த வஹாபி, சலஃபி, அஹ்லே ஹதீஸ் இவங்களாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரே ஒரு உத்தரவாதம் தெரிய முடியும், நீங்கள் சொன்ன எல்லாருமே முஸ்லீம்கள் தான். நீங்கள் சொன்ன எல்லாருமே முஸ்லீம்கள் தான், காஃபிர்கள் இல்லை. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரையில் காதியானி இவங்க காஃபிர்கள், உலகளாவிய உலமாக்கள் ஃபத்வா கொடுத்துருக்காங்க காதியானிகள் காஃபிர்கள் சொல்லி. ரெண்டாவது, இந்த அஹ்ல குர்ஆன் 19 குரூப்னு சொல்லுவாங்க, அஹ்ல குர்ஆன் சொல்லுவாங்க, சம்மிட்டர்ஸ் சொல்லிப்பாங்க. அதே மாதிரி அந்த காதியானிகள் தங்களை அகமதியாக்கள்னு சொல்லிப்பாங்க. காதியானிகள் அகமதியாக்களும் ஒரே ஆள் தான், அவங்க காஃபிர், இஸ்லாத்தில் வெளியே போனவங்க. ரெண்டாவது, இந்த சம்மிட்டர்ஸ் 19 குரூப்பு, இவங்க இஸ்லாத்தில் வெளியே போனவங்க, அவங்கள காஃபிர்கள். மற்ற நீங்கள் சொன்ன இந்த சலஃபிகள், வஹாபிகள், அஹ்ல ஹதீஸுகள், சுன்னத் ஜமாத்துகள், ஜமாத் இஸ்லாமிகள், தப்லீக் ஜமாத், இவங்க எல்லாமே முஸ்லீம்கள் தான். நல்லா புரிஞ்சுங்க. இவங்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு அண்ணன் தம்பிக்குள்ள கருத்து வேறுபாடு. நம்ம ஒருத்தர் நீ அவனா இவனா அடிச்சுக்கிறதுலாம் நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அப்படி அடிச்சது ஹராமும் கூட. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும், அதெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுருங்க. மற்றபடி இவங்க மத்திய எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாமே இன்ஷால்லா முஸ்லீம்கள் தான், எல்லாமே சொர்க்கத்துக்கு போகிறவங்க தான். இஸ்லாத்தை விட்டு வெளியேறவங்க 2 குரூப் தான் இப்போ இருக்கிறவங்கள. ஒன்று காதியானி என்று சொல்லக்கூடிய அகமதியாக்கள், இன்னொன்று அஹ்ல குர்ஆன் என்று சொல்லக்கூடிய சம்மிட்டர்ஸ், அது 19 குரூப்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இஸ்லாத்துக்கு வெளியானவங்க. மற்ற எல்லா இஸ்லாத்தில் உள்ளவங்க எல்லாமே முஸ்லீம்கள் தான்.